தங்க நகை தங்க நகை வாங்குறத பற்றின வீடியோ கிடையாது. ஆல்ரெடி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அது மூலயமா கடன் வாங்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை இப்போ ஆர்பிஐ விதிச்சிருக்காங்க. இதனால் யார் பாதிக்கப்பட போகிறாங்க, இதனால் யாரை காப்பாற்ற போகிறாங்க, இது எந்த மாதிரி விஷயங்களை வழிவகுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் இது உண்மையாகவே எந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது? தங்க நகை இன்னைக்கு இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் இடத்துல இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தங்க நகை அதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுச்சு. ஆனால் கடந்த 2 வாரங்களாக கொஞ்சம் சரிவை நோக்கியே இருக்குது. பட் இது வந்து அப்படியே குறையுமா, இது அப்படியே ஏறுமா அப்படின்னு கேட்டால், எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கோ அதை விட டபுள் மடங்காக தான் அந்த ரேட்டு ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது யாருங்க வாங்க போகிறா? இவ்வளோ ரேட் கொடுத்து யார் வாங்க போகிறாங்கன்னா, காலம் காலமாக நம்ம நாட்டு மக்கள், முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்து மேலே அலாதிய அன்பு வச்சுருக்காங்க. அதனால் அது என்ன தான் ரேட்டு ஏறினாலும் அதை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. சரி, ஓகே, நகை வாங்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணக்காரவங்க மட்டும்தான் வாங்குவாங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது யாருன்னா, நம்மளுடைய மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, இப்போ ஒரு எமர்ஜென்சிக்காக, ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக அந்த நகை இருந்துச்சுன்னா அதை அப்படியே கொண்டு நம்ம வச்சுட்டு பேங்க்லேயோ இல்லை அடகு கடையிலையோ எங்கேயோ வச்சுட்டு நம்ம பணம் வாங்கி அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். பசங்களுடைய படிப்புக்காக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவோடைய மருத்துவ செலவுக்காக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஒரு அர்ஜென்ட் நீடுக்காக எனிதிங் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து உடனடியாக போய் தங்கத்தை மாற்றி அதை பணமாக வாங்கி நம்ம வந்து அதை வந்து அத்தியாவசிய செலவுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதை ஆர்பிஐ ஒரு கொஞ்சம் 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை போட்டு உடைச்சாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து நகை அடகு வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில், அதை போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வட்டி கட்டி மட்டும் இருந்திருப்பீங்க. வட்டியை கட்டி அதை வந்து ரினவல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதை ஃபுல் அமௌண்ட்டும் கட்டி தான் நீங்கள் வந்து ரினிவல் பண்ண முடியும். அதே ஒரே அக்கௌண்ட்டில் கட்டி அதை நீங்கள் ரினிவல் பண்ண முடியாது. அதுக்கு வேற ஒருத்தவங்க அக்கௌண்ட் மூலயமா திரும்ப வைக்க முடியும் அப்படின்னு பல கட்டுப்பாடுகள் விதித்து நடுத்தர மக்களை போட்டு நெரிச்சிட்டாங்க. ஏன்டா தங்கம் வாங்கி நம்ம போய் ஒரு அர்ஜென்ட்டுக்கு போய் பேங்க்கில் போய் நின்னோம்னா காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் ஆக்கிடுறாங்க. ஒரு இடத்துக்கு போய் அப்போது பேங்க்கில் போய் அப்படி ஆகுதுன்னு போனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே அந்த அடகு கடையை நம்பி எல்லாம் போயிடுறாங்க. இது ஆல்ரெடி ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிச்சின்னு பார்த்தா திரும்பவும் ஒரு 9 விதிகள், இந்த 9 விதிகளை போட்டுட்டு இந்த பாவம் இந்த அப்பாவி மக்கள், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, இப்போ பேங்க்கில் மட்டும் கிடையாது, 75% தான் நீங்கள் நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுக்கணும். எல்லா இடத்துலையுமே, அடகு கடையிலையும் சரி, அது வந்து வங்கியிலும் சரி, இல்லை வந்து ஒரு ஃபினான்ஷியலும் சரி, 75% நீங்கள் வந்து அதுக்கு பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கத்தோடைய தரச்சான்றிதழை வந்து யார் போய் அந்த நகையை அடகு வைக்க போகிறாங்களோ அவங்க வந்து கொடுக்கணுமா, தங்கத்தோடைய தரச்சான்றிதழ். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தரச்சான்றிதழ் மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கியிருப்போம் இல்லைங்களா, நகை வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அதுக்கான ரசீது, அந்த ரசீதையும் கொண்டு கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் நான் நகையை அடகு வைக்கும்போது அவங்களுடைய அப்பா பேர், அம்மா பேர், அவங்களுடைய பின்புலம், இது எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில்டாக கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த காயின் இருக்கு இல்லைங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நகையாக வாங்காமல் அந்த தங்கம் அந்த காயினாக வாங்குவாங்க. ஏன்னா செய்கூலி சேதாரம் கிடையாது, அது ரொம்ப கம்மி. அதனால் நம்ம காயினாக வாங்கி நம்ம அவசரத்துக்கு அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்குவாங்க. இப்போது அதுக்கும் வங்கிகள் இந்த காயின்ஸை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுகள். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒரு சில குறைகள்லாம் இருக்கான். இந்த திருட்டு நகையை வந்து காக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் அதிகமான படியாக பணம் கொடுக்கறதுக்கு, இந்த நகைக்கு அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒழுங்குபடுத்திருக்கோம் அப்படின்னு ஆர்பிஐ தரப்பில் வந்து சொல்கிறாங்க. சரி, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? நல்லது தானே பண்ணுறாங்க. நல்லதை யாருக்கு பண்ணுறாங்க? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. இப்போது இந்த பெரும்பான்மையாக போய் அடகு கடையிலையும், போய் ஒரு கவர்மெண்ட் வங்கியிலையும், கூட்டுறவு வங்கியிலையும், ஒரு ஃபினான்ஷியலையும் போய் நகையை அடகு வைக்கிறது யாருங்க? பணக்காரங்க போய் வைக்க போகிறாங்களா? ஆண்டுக்கு இத்தனை ரூபாய் வருமானம் ஈட்டுற ஒரு கோடீஸ்வரன் போய் வைக்க போகிறாங்களா? இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் போய் வைக்க போகிறாங்களா? இல்லை அரசியல்வாதிகள் போய் வைக்க போகிறாங்களா? அமைச்சர்கள் வைக்க போகிறாங்களா? முதலமைச்சர் வைக்க போகிறாங்களா? பிரதமர் வைக்க போகிறாங்களா? கிடையவே கிடையாது. நாட்டில் அத்தியாவசிய செலவுக்காக நடுத்தர மக்கள்,
அதுவும் பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸும், லோவர் மிடில் கிளாஸும் இத டிபெண்ட் பண்ணி ரொம்ப இருக்காங்க. தன்னுடைய பிள்ளையுடைய படிப்பு செலவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. இந்த ஃபீஸ் கட்டுங்க, அந்த ஃபீஸ் கட்டுங்க ஸ்கூல்லலாம். டக்குனு என்ன பண்றது? சம்பள டேட் 1ஆம் தேதி ஆச்சே. இன்னைக்கு தேதி என்ன 10, 15 தானே ஆகுது. அப்போ ஒரு பவுன் நகைய கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்த கட்டலாம். அதெல்லாம் விடுங்க. எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி தான் இங்க மிக அதிகபட்சமாக நகை அடகு பழக்கம் பயன்படுறது. இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு பயன்படும். ஏதோ ஒரு விஷயமாக நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி போறோம். ஒரு அடிபட்டுருச்சு, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு, நமக்கும் நடந்துச்சா கூட, அதுக்கு முதல்ல உதவுவது வீட்ல உள்ள தங்க நகைகள் தான். எடுத்துட்டு போனா, போய் ஒரு அடகு அந்த டைம்ல பேங்க் இல்ல அப்டின்னா, போய் ஒரு அடகுகடையில போய் பணத்த வச்சு, ஒரு 80% குடுங்க, ஒரு 80% குடுங்க அப்டின்னு வாங்கிட்டு வந்து, அத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரி அப்படி இல்லைங்களா, நம்மளுடைய மற்ற தேவைகளுக்காக, அதுக்கு போய் பேங்க்ல போய் குடுத்தோம் அப்டின்னா, வட்டி கம்மி அதுக்கு. ஸோ பேங்க்ல போய் நம்ம வந்து வட்டிய வந்து ரினவல் மட்டும் பண்ணிக்கலாம். காசு இருக்கும்போது நம்ம அத திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப இது எல்லாத்துக்கும் அ பாதிக்கப்படக்கூடிய அப்பாவி பொதுமக்கள், முக்கியமா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் தான் ரொம்ப 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 பாதிக்கப்படுறாங்க இதுல. அப்போ நீங்க ஒழுங்குமுறைப்படுத்துங்க. நம்ம போய் நகை கடையில போய் அடகு வைக்கிறோங்க. அடகு கடை தெரிஞ்ச கடையா இருக்கும். அந்த ஓனர் தெரிஞ்சவரா இருப்பாரு. "தம்பி நீயாப்பா? சரி இல்ல எனக்கு இதுல இவ்வளோ தான்ப்பா குடுக்க முடியும்." "இல்லங்க அப்படி இவ்வளோ தேவைப்படும்." "அப்படியாப்பா நீ தெரிஞ்சதால உனக்கு குடுக்குறேன்ப்பா." அப்படின்னு தெரிஞ்சதால ஒரு முகம் அறிமுகத்துக்காக ஒரு ஒரு 85% வரைக்கும் குடுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. இப்ப நீங்க பேங்க்ல போய் ஒரு நகைய வைக்கணும்னா, எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம எப்படி எடுத்துட்டு போக முடியும்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோடைய கல்யாணத்துக்கு அவங்க அப்பா, அம்மா நகை போட்டிருப்பாங்க. இப்ப அந்த நகைய எடுத்துட்டு போய் அவங்க குடும்ப செலவுக்காக வைக்கும்போது, அந்த நகைக்கு பில்ல போய் அவங்க எங்க எங்க தேடுவாங்க? சரி பரவால்ல. அவங்க குடும்ப செலவுக்கு ஏதோ ஒண்ணு. அவங்க ஒரு நகைய வாங்கியிருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க. இப்ப வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போய் வைக்க போவாங்க. அதுக்கு அந்த பில் எங்க தேடுவாங்க? அதெல்லாம் தாண்டி நகை வைக்கிற இடத்துல வங்கியில வந்து அந்த நகை வந்து தரம் சரி பார்க்க முடியாதா? அத வந்து நீங்க வங்கியில பயன்படுத்துங்க. வர தங்க நகைய நீங்க எப்பயும் சரி பண்ணி தான் வைக்கிறீங்க. எப்பயும் சரி பார்த்து அதோடைய தரத்த பார்த்து தான் நீங்க வந்து முடிவே பண்றீங்க. அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம போய் ஒரு போலிய குடுத்து அத மாத்தி அது மூலியமா பணம் வாங்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அவங்க அத சரி பார்த்து தான் வைக்க போறாங்க. அப்போ நகைய சரி பார்க்கறத வந்து நீங்க வந்து ஆர்பிஐ மூலியமா ஒவ்வொரு வங்கியிலும் நீங்க அத பயன்படுத்துங்க. அத நீங்க இது பண்ண சொல்லுங்க. அப்போ நாங்களே எல்லாத்தையும் பண்ணணும். நாங்களே காசு குடுத்து வாங்கணும். நாங்களே ஜிஎஸ்டி பே பண்ணணும். நாங்களே எல்லா வரியும் கட்டணும். செய்கூலி, சேதாரம் வாங்குறவங்க எல்லாருமே. பில்லையும் நாங்களே கொண்டு போய் குடுக்கணும். அதுக்கான இது இது ஒரிஜினல் தங்கம் தாங்க நான் வாங்குன தங்கம் அப்படின்னு அதுக்கான ரெசிப்ட் கொண்டு குடுக்கணும் அப்படின்னா என்னங்க நியாயம் இது? இப்போ எனக்கு வந்து பார்க்குற எல்லாத்துக்கும் ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆவுறீங்க அப்படின்னா, ஏன் இவ்வளோ இந்த பாதிப்பு எனக்கும் இருக்கு. ஒரு போய் நகை ஒரு பேங்க்ல போய் அடகு வச்சோம்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து என் அக்கவுண்ட்ல வைக்கணும்னா மாத்தி வைங்க. அவங்க அக்கவுண்ட்ல ஆல்ரெடி வந்து லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் குடுக்க முடியும், அவ்வளோ தான் 1008 கண்டிஷன்ஸு. இப்ப என்ன மாரி ஆட்கள் போய் பேங்க்ல நிக்கும்போது, அப்ப தெரியாதவங்க போனாங்கன்னா, அவங்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப எப்படி பாதிப்படையுது நாட்ல இந்த இந்த பிரச்சனைய பத்தி எந்த ஊடகமாவது தெளிவா பேசுறாங்களா? எந்த அரசியல்வாதியாவது தெளிவா பேசுறாங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த மாரி பிரச்சனைகள்ல தாங்க பாதிக்கப்படுறாங்க மக்கள். நகை கோடி, கோடி லட்ச லட்சமா குடுத்து வாங்குறவங்கள விட்டுருங்க. நகைய டிபெண்ட் பண்ணி இல்லாதவங்களையும் நீங்க விட்டுருங்க. இந்த 1 பவுன், 2 பவுன் நகைய வச்சுக்கிட்டு, அத டிபெண்ட் பண்ணி வாழ்ற மக்களுடைய நீங்க நிலைமைய என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அத பத்திலாம் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கவலைகள் இருக்கான்னு கேட்டா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அது. நகை வாங்குறவங்கலாம் பணக்காரவங்க அப்படின்னு நீங்க மிகப்பெரிய ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல இந்த இந்த ஊர்ல. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ரூ. 1000 கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சு வச்சவங்க கையில ஒரு ரூ. 10,000 இருந்தா அவங்க முதல்ல போய் முதலீடு பண்றது தங்க நகையில தான் பண்ணுவாங்க. ஏன்னா, அதுக்கு கண்டிப்பா எதிர்காலம் இருக்கு. நம்ம என்னைக்காவது அவசரத்துக்கு குடுத்து மாத்திக்கலாம் அப்படின்னு. நீங்க எல்லா ஊர்லயும் போய் பாருங்க. எல்லாருமே நீங்க கூலி தொழில் பண்றவங்கலேருந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க எல்லாருடைய முதலீடு தங்கமா தான் இருக்கும் அது. அப்போ அத வந்து அடகு வச்சு பணம் வாங்கி அது மூலியமா உங்களுடைய நிவர்த்திய பண்றதுக்கோ, எமர்ஜென்சிக்கோ அதுக்கு இவ்ளோ கட்டுப்பாடுகள் அப்டின்னா, அப்ப மீண்டும் பழையபடி கந்து வட்டி, மீண்டும் பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் போய் போறது. அங்க போய் வந்து அவன் நகைய வந்து அடாவடி புடிச்சு இந்த இந்த ரேட்டு தான் குடுப்பேன்னு சொல்லி, அப்புறமா அந்த வட்டிக்கு மேல வட்டி போட்டு அந்த நகை முழுகி போயி, அதனால பல குடும்பங்கள் நாசமாகணும். நம்ம பல வருஷம் நம்ம வந்து முன்னேறி வந்துட்டோம்னு நெனச்சா, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு 50 வருஷம் பின்னாடி போறோம் நம்ம இப்ப. அந்த அளவு தான் சட்டங்கள் எல்லாமே மக்கள் மேல வந்து மிகப்பெரிய பாரத்த கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க இங்க. அப்ப கண்டிப்பா இது வந்து நெறைய மக்களுடைய உள்ள குமுறல் இருக்கும். இத பத்தி எந்த ஊடகங்களும் டிபேட் பண்ண மாட்டாங்க.
இதை பற்றி எந்த அரசியல்வாதிகளும் இதை பற்றி வந்து பேட்டி கொடுக்க மாட்டாங்க, இதை பற்றி போராட்டம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் கவலை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து தங்க நகையை விற்க போகிறதும் கிடையாது, வாங்க போகிறதும் கிடையாது. அவங்களுக்கு வேறு விதமாக பணம் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க வந்து சமாளித்து செட்டில் ஆகிடுவாங்க. அப்போது இதை வந்து ஆர்பிஐ கண்டிப்பாக மறுபரிசீலனை பண்ண வேண்டும். இது கண்டிப்பாக பண்ணி இது வந்து நடுத்தர குடும்ப மக்களுக்கும் லோவர் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் பல விஷயங்கள் குறைக்க முடியும். நீங்கள் வந்து நான் திருட்டை குறைக்க போகிறேன் அப்படின்னா, திருடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நிறைய போலீஸ் போடுங்க, நிறைய கண்டிஷன்ஸ் போடுங்க. எப்படி வந்து ஒரு திருடன் வந்து போய் திருட போகிறான்னா அவனை கண்காணிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, தண்டனைகளை கடுமையாக்குங்க. இதெல்லாம் பண்ணி திருட்டை கம்மி பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கதை பழமொழி தான் ஞாபகம் வருது. அது இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறேன் நான். என்ன மாதிரியே நீங்களும் இந்த தங்க நகையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்தால் அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.